கங்கை சட்டத்தில் பாதல் தன்னை மறந்து ஏங்குதம்மா ஏங்குதம்மா பாட்டோடு ராகம் எங்கே மோதுதம்மா பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா பாட்டோடு ராகம் எங்கே மோதுதம்மா உருதாயில் மக்களுக்கு உண்மை உறவை மறக்கவை கணீரியில் முத்தம் உருதாயில் மக்களுக்கு உண்மை உறவை மறக்கவை கணீரியில் முத்தம் நாளைக்கும் தர்மத்துக்கும் பகைமையா நாளைக்கும் தர்மத்துக்கும் பகைமையா குல தர்மமே சட்டத்துக்கு அடிமையா பாட்டோடு ராகம் எங்கே மோதுதம்மா மோதுதம்மா சம்சார கோவிலுக்கு அவளே தீபம் தந்து தன்னோட பிறந்ததினால் அவளே தெய்வம் சம்சார கோவிலுக்கு அவளே தீபம் தந்து தன்னோட பிறந்ததினால் அவளே தெய்வம் தீபமே தீபத்துடன் மோதுமா தீபமே தீபத்துடன் மோதுமா மோதினால் கோவில் குளம் தாங்குமா பாட்டோடு ராகம் எங்கே மோதுதம்மா பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா பாட்டோடு ராகம் எங்கே மோதுதம்மா மோதுதம்மா பாப்பா நாங்க எல்லாரும் நந்தவரத்துக்கு போறோம். யார் கூட போறோம்னா வள்ளியம்மா கூட போறோம். நாங்க 2 பேர் இருக்கோம், அக்கா தங்கச்சி. நான் தங்கச்சி, எங்க அக்கா உள்ள இருக்கா. அதனால எங்க 3 பேர் இருக்கோம். நீங்க 4 பேரும் துணையா வரணும். வர மாட்டீங்களா? ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்க பெட்டியை போட்டுட்டு என் பக்கத்துல வந்து நின்றுங்க. ஓகேயா? டபுள் ஓகே. ஆமாங்க. ஏன் அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க காவலுக்காக தான் அவர் வந்திருக்காரு. பொம்பளை பிள்ளைக்கு ஒண்ணுன்னா துடிச்சு விழுந்துருவாருங்க அவரு. பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு பாதுகாப்பு. இவர் எங்களை ஏமாத்துறதான் பார்த்தாரு. இவரை போய் நாங்க வர ஏமாத்துறோம். ஆமா என்னங்க பெட்டிக்காரர் உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு காவலுக்கு இருக்கிறீங்களா இல்லையா? எங்க அக்கா ஒருத்தி வருவா, அவளுக்கு கண்டிப்பா நீங்க காவல் இருக்கணும். அவர் கருப்புக்கு பத்திரமா நீங்க தான் காவல் பண்ணணும். எனக்கே இருக்குங்களா? சரி பரவாயில்லங்க. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே இந்த கல்லக்கு சென்ன பொம்மை தானே சவச்சேனே அந்த
வாடுது மச்சான் 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 ஆசை மச்சானே எனக்கு செலவு மேலதான் ஆசை வச்சேனே நூறாண்டு காலத்துக்கு எங்க அத்தை தாத்தா நீங்க என்னையா வல்லவர் வாசுகிய சொல்வாளனா பட்டையில நீங்கி தந்த வாடுது மச்சான் 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 ஆசை மச்சானே எனக்கு செலவு மேல ஆசை வச்சேனே குடிச்ச பட்டு பச்சை பரவதாகவா என்கிலச்சி காத்துனே பரவதாகவா எப்பட்டா நான் வந்துட்டேன் அவளை கூப்பிடுறேன் அவ கூப்பிட்ட உடனே பாருங்க நீங்க அசந்து போயிருவீங்க அடியே மல்லிகா ஏ மல்லிக்காயே ஏ மல்லிக்காயே ஓலத்தோறு முங்கட்டமா கம்மசோறு முங்கட்டமா என்ன சொல்றது சொல்லுங்க வரவதானே சொல்லுங்க வரவதானே ஏய் நீ சரியான வயசு புள்ளன்னா ஏத்துற மாதிரியே இறக்குற எங்க இறக்கு உனக்கு இதுல குத்துறேன் பணத்தை இதுலயே குத்துறேன் தூக்கல ஆமா இங்க இறக்கு என்ன சொல்ற இப்ப நான் குத்தணுமா பரவாயில்லையே நல்ல பயிற்சி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பேசியிருக்கேன். சொல்ல தருமம் கட்டுமா கம்மா தருமம் கட்டுமா சொல்லுங்க மருமகனே, சொல்லுங்க மருமகனே. சோளத்தோறு வேணாம் மாமி, கம்மஞ்சோறு வேணாம் மாமி. கேப்ப குளிருந்தா போதும் மாமி, கேப்ப குளிருந்தா போதும் ஞானி, மாமி ஞானி. கரைக்கிழமை கட்டுமா மீன் கிழமை கட்டுமா கறிக்குழம்பு வேணாம் மாமி, மீன்குழம்பு வேணாம் மாமி, கரைக்கிழமை கட்டுமா மீன் கிழமை கட்டுமா சொல்லுங்க மருமகனே, இளமகனே சொல்லுங்க மருமகனே. கறிக்குழம்பு வேணாம் மாமி, மீன்குழம்பு வேணாம் மாமி. காய்குழம்பு போதும் மாமி, மாமி காய்குழம்பு போதும் மாமி, மீன் 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 மீன். ஈச்சம்பாஜி மறு கட்டுமா கோரம்பாஜி மறு கட்டுமா அப்புறம் என்ன பாய் வச்சிருக்கீங்க? ஈச்சம்பாஜி மறு கட்டுமா கோரம்பாஜி மறு கட்டுமா சொல்லுங்க மருமகனே, இளமகனே சொல்லுங்க மருமகனே. பாய் வேணாம் மாமி, பாய் வேணாம் மாமி. உங்க தாவாணி போதும் மாமி, என் மாமி உங்க தாவாணி போதும்.
உனக்கு மண்ட கொழும்பு வைக்கட்டுமா அப்புறம் நல்லா இருக்கேன். உனக்கு மண்ட கொழும்பு வைக்கட்டுமா மண்ட கொழும்பு வைக்கட்டுமா அப்புறம் என்ன குழம்பு வைப்பிய? என்ன சொல்றேன் ஒண்ணு கேட்கல. பூண்டு குழம்பியா பூண்டா? மண்ட கொழும்பு வைக்கட்டுமா பூண்டு குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே இவன் மகனே சொல்லுங்க மருமகனே இந்த குழம்பு வேணாமாமே, பூண்டு குழம்பு வேணாமாமே. ஆயோ ஆட்டோ ஆயோ அம்மா ஆயோ அம்மா. என்ன தம்பி வேலை கொஞ்சிருக்கிற ஏம்மா உனக்கு கும்பிட்டு வளர்த்தியா இருக்குது, என்ன கும்பிட்டு வளர்த்துற? ஏன் எங்க அக்கா சிரிக்கிறாங்க ஏய் இப்படி திரும்பு. உனக்கு கும்பிட்டு வளர்த்தியா இருக்குது, என்ன அது என்ன போட்டு வளர்த்துற? பாதாம் ஆயிலா? உன்ன போட்டேன் பாதாம் ஆயிலான்னு அதெல்லாம் கிடையாது இவ்வளவு வளர்த்தியா வச்சிருக்கிற? எல்லாம் உரம் போட்டு வளர்க்குறேன் ஆமா நான் வந்துட்டேன் எனக்கு முன்னாடி எவ்வளோ வந்தாங்களா உனக்கு முன்னாடி எவ்வளோ வந்தாங்க அந்த இடத்துக்கு வந்தா 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 வந்தாங்களா அவ்வளோ பாருங்க அடியே ஏம்மா, என் வாழ்க்கை பாலாக்க பொழந்தவள் ஏய், உன் வாழ்க்கை இந்தாடி. பாலாக்க பிறந்தவள. நீ என்ன மண்ட குழம்பு அந்த குழம்புங்கிற? அவ வந்தா பாரு, எப்படி? என் மச்சான் 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 அப்படின்னா பாரு, நானே மெய்மறேன். ஆமா யாரு வண்டியா? மண்டபம் பத்தியா அவர்கிட்ட பாருங்க. அவருக்கு மண்டே கண்டாலே பிடிக்காது. மண்டே பத்தி பேசலாமா? என்னம்மா ஆ? அவருக்கு மண்டை தான் பிடிக்காது ஏன்? ஆனா வேற பிடிக்கும் என்ன பிடிக்கும்? கெண்டை பிடிக்குமா? சரி, கழுத்துல உள்ள மணி கொஞ்சம் தூக்கி போடுறது, கீழே இழுத்துற போகுது. ஆமா, அந்த அளவுல ஆட்டம் போட்டிருக்கு. சரி. ஆமா, இந்த பாவாடை சட்டை ரொம்ப அழகா இருக்கு. எங்கடி வாங்குனது? உனக்கு வேணும்னா இதை கொஞ்ச நேரம் போட்டுக்கிறியா எது? அதாவது இதை நான் போட்டுக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆ. இங்க உள்ளவங்க எல்லாரும் காரி துப்பி போடுவாங்க. ஏன் ஆமா, இதை நான் போட்டுக்கிட்டு எப்படி வர முடியும்? நல்லா இருக்கு போ, நல்லா இருக்கும். இப்படி வாக்கிட்ட சரி, அது போனா போயிட்டு போகுது. இந்த பக்கம் துணி வச்ச மாதிரி கீழே வைக்க வேண்டியதானே? ஏன் துணி வைக்க வேண்டியதானே? ஐயா, பாவாடை இவ்வளவு பெரிய பாவாடையா இருக்கு. அம்மா, ஒரு குடும்பமே நடத்தலாம் உள்ள வாங்கி வா, வெட்டிக்காரரு. ஆ, பிடிங்க, எதை? அப்படியே பிடிச்சிருங்க. ஆ. ஆத்தாடி. ஏய், அப்படியே திரும்பி நேரா நின்று. என்னம்மா இவ்வளவு பெருசா இருக்கிற? ஏய், 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 இழுத்து விடாதீங்கப்பா. இங்க பாரு. என்ன இவ்வளவு பெரிய பாவாடையா இருக்கு? அறுத்துக்க மாட்டாங்க. பாவாடை பிடினா ஈஸியா நம்ம அப்படி பண்றீங்க. அவர் எல்லா வேலையும் பண்ணுவாரு ஆமா, இருந்தாலும் வரல. அம்மா வந்த கையில நந்த வளத்துல ஆமா, சந்தோஷமா ஆடி பாடி விளையாடணும். ஆமா. அம்மா வந்த கையில அம்மாவுக்கு மரியாதையா வணக்கம் வைக்கணும். ஆமாம்மா. கூப்பிடலாமா? அம்மா. அம்மா. இலையில மொழியே, இளமல மயிலே, ஆளோல பாடு அண்ணமே மயிலே, அரணி மாமலானே, வாரணி மாமலானே, இல்ல
வாரேண்டி மாமனாரே எப்படி இருந்துச்சு வாசிப்பு? அவங்களெல்லாம் யாருன்னா குறை சொல்ல முடியுமா? அதனாலதான் நானும் சொல்றேன், இனிமேலுக்கு என் சம்பளத்தை வாங்கி அவங்க 4 பேரையும் கொடுத்துட்டு போறேன். ஆளுக்கு நல்லா வாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? சிறப்பான முறையில மைக் செட்டு உங்களாலே இவங்க வந்து வாசிக்கிறாங்க நல்லா. அப்புறம் எவ்வளவு சிரமம் தெரியுமா? நேற்று போய் அவ்வளோ ஒரு சிரமம், இன்னைக்காவது ஏதோ ஓரளவு நல்லா இருக்கு. அதுக்குமே போட்டுருக்கோம். எங்களுக்கு மிருதங்கமும் சிரமம், பொட்டி சிரமம், மைசெட்டு சிரமம். பொட்டி என்ன பொட்டி? கஷ்டப்பட்டு போயிட்டேன். சரி, மிருதகாரர் வராம ஆல்ரவுண்டுக்காரர் கஷ்டப்பட்டு போயிட்டாரு. இந்த வருஷம் எங்களுக்கு அம்மா தெரியும். அப்படியா? ஆமா, அப்ப எல்லாம் சேர்ந்தே போடணும்னா என்ன செய்யறது? சரி, 2 பேரும் இப்ப எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஒரு அம்மா வந்து மங்களம் உண்டா கேட்டு முடி. யார் வேண்டாம், அளவுக்கு மீறினா இதுதான் அளவு. இதை காப்பாத்திக்க. இதை கூட எனக்கு குறைச்சிக்கிட்டா கூட நல்லா இருக்கும். ஆமா இல்லையா? என்னடி இப்படி நிக்கிற? காத்து ஏண்டி அவ சொல்றத செய்யாத மாதிரி அவள்கிட்ட சொல்லிட்டு போற. அவ எப்படா எதோட அவுத்து படுத்தணும் கூட அவுத்து போட்டு போயிட்டே இருப்பான். பிள்ளையாடி நீங்க அடக்க ஒடுக்கமா இருக்க தெரியுதா உனக்கெல்லாம்? எப்படி அடக்க ஒடுக்கம்னா என்ன? அடக்கம்னா என்னடி, ஒடுக்கம்னா என்னடி? குடிச்சு முடியும் வேற என்ன? அடக்க ஒடுக்கல இப்படிதான் இருப்பாங்களா? இவ எப்படி இருக்கு அடக்க ஒடுக்குமா? அத அப்பப்ப நம்ம வச்சுக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது அப்படி கிடையாது, கடவுள் கொடுத்தது, சொந்தமா உள்ள பொருள். இது வந்து அப்பப்ப எடுத்து வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம், தேவைப்பட்டா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா தூக்கி போடலாம். ஆமா, அம்மாவுக்கு அடக்க உடக்கமா குனிஞ்சு வணக்கம் வைன்னு சொன்னேன், நீ ஏன் குனியாமே வணக்கம் வச்ச? மூட்டு பிரிஞ்சு போயிருப்பா. என்னாச்சு மூட்டுக்கு? தையல் போட்டிருக்கியா? ஏன்டி குழந்தை பிறந்திருக்கா? 5 வருஷத்துல 6 பிள்ளை பார்த்தேன். 5 வருஷத்துல 6 பிள்ளை? எல்லாம் ஆபரேஷன் தான். எல்லாம் ஆபரேஷன் தான். 5 வருஷத்துல 6 பிள்ளை எப்படி பெத்த? 5 வருஷத்துல 6 பிள்ளை எப்படி பெத்த? ஏன் பெக்க முடியாதா? எப்படி அது? எல்லாம் எப்படி பெத்தாலும் அப்படிதான் பெத்தேன். எல்லாரும் எப்படி பெத்தாங்களோ அப்படிதான் பெத்தங்கற. 5 வருஷத்துல 6 பிள்ளை எப்படி பெத்த? அம்மா 10 மாசத்துக்கு ஒரு பிள்ளை. 5 வருஷத்துக்கு கணக்கு போடு. 2 மாசம் ஒதுங்குது. அல்ல மாமா. அதுல ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சரி பரவாயில்லை. வேலை செய்யறது. ஆமா 2 மாசம் வரைக்கும் ஒதுங்குவீங்க.
மட்டும் விலைக்கு வேலை விவரமா கேளு. நான் ஒரு வேலை செய்யறதே இல்லம்மா. 2 மாசம் ஒதுங்குது. அதுல மொத்தம் 10 மாசம் வருது. வருஷத்துக்கு. அதுல ஒரு குழந்தை பெற்றிருக்க. பெற்றிருக்கேன். சரி பரவாயில்லடி. புள்ள எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இல்ல புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? இல்ல இல்ல விளையாடிட்டு இருக்கு. புள்ள எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. இல்ல போய் சரி உன் புருஷன் எங்க? புருஷனே இல்லையே. புருஷன் எல்லாமே எப்படி புள்ள பெத்த? மாமா கிட்ட உனக்கு ஒண்ணு தெரியல. புருஷனா பிள்ளை வந்து சரி அம்மாவுக்கு முதல்ல ஒரு வணக்கத்தை போடு. அம்மாவுக்கு முதல்ல ஒரு வணக்கத்தை போடுறீ. வணக்கம் போட்டு நம்பறே. வணக்கத்தை போட்டியா? சரி பரவாயில்ல. வேற அம்மா வந்து வேற. ஆமா. இந்த அம்மா தான் வணக்கம் போட்டேன். போட்ட வணக்கம். வேற அம்மா வந்து எப்படி வணக்கம் போடுவ? நான் போட வேண்டிய டிசைனா. சரி பரவாயில்ல. அம்மா கூப்பிடலாமா? கூப்பிடு. ஆமா. அம்மா வந்தா டெசன் போடுவியா? டெசன் கணக்குல போடுறீங்க வணக்கம். டிசைனா அத சொன்னா அது டெஷன் கணக்கு. பரவாயில்லடி. அப்ப யாருக்கு எப்படி வணக்கம் சொல்றது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி அது ஒரு இடத்துல நின்று ஏன் அப்படி ஒரு இடத்துல என்ன பிடிக்காது. அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப வெட்கப்படுறாமா. அவ என்னமோ செய்யாதவ மாதிரி அதையே சொல்றீங்க. பத்தியா இப்ப என்ன செஞ்சானே? அம்மா என்ன பிரதங்காரங்க சைஷா கூப்பிடுறாங்க. அவ திட்டுறாரு உன்னைய. அவரு என்ன அப்படிதான் பாசமா பேசுறாரு. பாசமா பேசுறாரா? அம்மா அவர் கோவம் வந்து நீ பார்த்தது இல்லையா? கோவம் அம்மா அவரு என்னை பார்த்தா கோவப்பட மாட்டாருமா. பட மாட்டாரு. என்ன அவசியம் பண்ண நீ? என்ன பண்ண? அவரவா அவர் வச்சிருக்கல. அது வேறயா? அம்மா நீ வச்சிருக்கிறியா? நிஜமாவா? நான் வச்சிருக்கிறேன். அடியே உனக்கு மறுவாது இல்ல பேசாம இருக்கணும். அடிச்சுங்க ரெண்டு பேரும் குடிக்குடி. என்னத்த வச்சிருக்காரு குடிக்க முடிச்சுங்க. அடியே நீ போன காலையில வரைக்கும் நான் போன அவருக்கு எப்பயும் வரைக்கும். யார் வீட்டு சொத்துக்கு யாரு அடிச்சுக்கு? எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. இவர் வந்து 2 கேம் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவ வரும்போது அவளை வச்சுக்கிறாரு. நான் போகும்போது நான் வச்சுக்கிறேன் என்னைய வச்சுக்கிறாரு. அவர் கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம். கல்யாணம் பண்ணிருப்பாரா? செக்கப் பண்ணி பாக்கணும். அப்ப 2 பேத்துக்குமே தெரியாது அவருக்கு கல்யாணம் ஆனதா ஆகலை அப்படின்னு. எப்படி இருக்குது ஒரு பிள்ளைங்க? கல்யாணம் ஆனா நம்மளுக்கு தான் வேலை பார்த்தா சரி. வீட்டுல வேலை பார்த்தா வீட்டு வேலையா? எல்லாமே உண்மையுமே பெண்களோட ஆண்கள் தானே ரொம்ப அருமையா வேலையெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. வீட்டு வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா கணவனுக்கு மனைவி உதவி செய்யணும். மனைவி கணவன் உதவி செய்யணும். ஏன்டி அது செய்ய போனாலும் மற்றவங்க பாக்குறப்ப பாரு அவளை உட்கார வச்சுக்கிட்டு இங்க வேலை செய்யறேன். உட்கார வச்சுட்டு வேலை வெட்டி செய்யறேன் அப்படின்னு அங்கிட்டும் பேசுறாங்க இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறதுல அவர் கிடையாது. சரி கொஞ்ச நேரம் மாடிப்படி விளையாடலாமா? அப்ப என்ன சொன்னாரு? கண்ணி கருத்துமா காவலுக்கு போக சொன்னாரு. கண்ணி கருத்துமா காவலுக்கு போக சொன்னாரு. அப்ப காவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வித பயம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னா தண்ணி கேட்டு கொண்டாங்க. நல்லா குடிக்கிற தண்ணி உப்பு தண்ணியா இருக்குது. கொஞ்சம் கோவிச்சுக்காம தண்ணி கேட்டு கொண்டாங்க. தண்ணிக்கு அவசியம் கொண்டாங்க. இங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. டிவிங்கிறேன் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்ன போய் படுத்துட்டீங்களா இருக்குது? ஐயா எந்திரிச்சு வாங்கய்யா. இங்கேயும் அப்படி ஆளுங்க யாருமே கிடையாது. அவ்வளவு ஒரு அருமையான ஆளுங்களா இருக்காங்கல்ல. ஏன் நேத்தெல்லாம் கேன்னு கரைச்சல் தான். நீல் குடிக்கிறா போய் அமைதியான தாயத நீல் குடிக்கிறா பேசி போ. தாயத நீல் குடிக்கிறா மச்சினே போமா. தண்ணி கொண்டு தானே எனக்கு தெரியும். ஆனா என்ன சொல்றது தெரியும். அத சொல்லத்தான் தெரியாது எனக்கு. என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்குவீங்க. திரும்ப பேசத்தான் தெரியாது. பேசத்தான் தெரியாது. பொங்கல வச்சு மஞ்சள எடு தங்கச்சி பாட
விளையாடியாச்சுல்ல விளையாடியாச்சு. அப்பா அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமாக காதலா காவல் செய்ய சொன்னாரு. அப்பா என்னை அழைத்து பள்ளி நீ காவலுக்கு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு பயமா இருந்தது. நிறைய சிங்கம் கரடி புலியெல்லாம் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா நம்ம காவல் புரிகிறது மலங்காடு வேலிமலைச்சாரு இல்லையா? அப்ப இந்த குறிஞ்சி நிலத்துல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. ஆனா எங்க வந்து பார்த்தா இங்க வந்து பார்த்தா இந்த குறிஞ்சி நிலத்துல இந்த மக்கள் வாழும் பூமி எவ்வளவு ஒரு அழகான இடம், எவ்வளவு ஒரு புனிதமான இடம். இந்த இடத்துல ஆடி பாடி விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். நீங்க வந்து பார்த்த உடனே தான் விளையாடலாம்ல விளையாடலாமா? ஏ கருவாச்சி ஏண்டி ஏண்டி ரொம்ப கவலையாவே இருக்க. வாயை திறந்து சொல்லடி ஏதாவது. ஏன் சொல்ல முடியாது? சரி விட. மாமல தோட்டம் மல்லிகை கூட்டம் மயக்க வரு மாலை பொழுதோடு அறிவி எனக்கும் மயக்கும் இருக்கும் வளர்ந்து வரும் மாமல தோட்டம் மல்லிகை கூட்டம் மயக்க வரு மாலை மன்மதன் சொல்றேன்னா இல்லையா? காதல தான் விழுகுதா இல்லையா? சரி நான் அங்க போயிட்டோமா. அங்க எதுக்கு போன நீ? அவர் கூப்பிட்டு ஒரு முக்கியமான இல்ல அவர் தண்ணி வந்துச்சான்னு கேட்டாரு. நான் வரலன்னு சொல்லிட்டு வந்தேன். கேன் தண்ணி வந்துச்சான்னு கேட்டாரு. அந்த பொண்ணான கையை
என்னதான் வந்துக்கிட்டே இருந்தாலும் பறவைகள் கூட்டங்கள் வந்து கூட்டமா வந்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்கிறது. இது என்ன செய்யணும்? உனக்கு ஏதாவது விளையாட தெரியுமாடி? ஏதாவது விளையாட தெரியுமா? என்ன விளையாடுவ? அப்ப கேப்ப என்ன விளையாட்டு தெரியும்? பெண்களுக்குள்ள விளையாட்டு கும்மி, ரம்மி. ரம்மி. நான் யாரு சொன்னேன். யாரு யாரு விளையாடுறா? யாரு? அப்படியா? பெண்களா? இல்லம்மா, செல்லுல விளையாடுறத பத்தி பேசிட்டு இருக்கா. அது வந்து ஆம்பளைங்க விளையாடுறாங்க. நீ பொம்பளையா ஆம்பளையா? நானு பொம்பளை ஆம்பளை. சத்தியும் சிவன் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த உருவத்துல வந்து நிக்கிறான். அப்படிங்கிறியா? எங்கடி ஆமாண்ணா? இரண்டும் கலந்த கலவை. ரெண்டும் கலந்த கலவை. சிமெண்ட் மண்ணாளி போட்டு குலைக்கிறது மாதிரி இருக்குது. சரி, கும்மி அடிக்கிறீங்களா? கும்மி அடிக்கலாமா? நான் திடீர்னு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல இருந்து ஒருத்தர் நீ தூங்கவே விட மாட்டேங்கிறாரு. என்ன தொந்தரவு பண்றாரு. கனவுல யார் தெரியுமா? கையில கோலிச்சு, கையில வேலு. கையில வேலுடி, வேலு இருந்தது. அங்கிட்டு சேவல், இங்கிட்டு மயில். ஆமாண்டி. யாரு யாரா இருப்பா? பாக்குறதுக்கு அழகா இருந்தார். இவரு தண்டாயுதமா? என்னடி தண்டாயுதம்? யாருன்னு சொல்லு. முருகப்பெருமான் இல்லையா? அவர் தானே. கொலா சவுண்ட மட்டும் கம்மி பண்ணுங்க ப்ரோ. ஐயா, எதையும் கம்மி வேணானா? தலைவா, ப்ரோ பீக்கரை மட்டும் போட்டு விடுங்க. ஏன்னா நைட்டு குழந்தைங்க எப்பலாம் தூங்கணும். ரைட்டு ப்ரோ. ஓகே. கிருஷ்ண நாட்டுக்கோழி குழம்பு. குறிஞ்சி குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிகுறித்த பறக்கிறதே உன்னாலே. கூட்டமா வருது. இப்பதான் கூட்டமா வந்துகிட்டு தான் இருக்கு, போகாது. அதனால முருகப்பெருமான வணக்கம் இல்லையா? கந்தன முறை ஆளுநம் செய்ய என்று பறவைகளை விரட்ட வேண்டும். நீங்களா அதுக்கு துணையா இருங்கடி. இருக்கிறியோ?
இடத்துக்கு தெய்வத்தோட அருள் பெற்ற தவரிசிகள் மகாமுனிவரெல்லாம் வரக்கூடிய இடம். மகாமுனி முனிவர்கள் வரக்கூடிய இடம் இல்லையா? அப்படி யாராவது வந்தா அம்மான்னு கூப்பிடுங்க. முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கிறணும். சரியா? போயிட்டு வரட்டுமா? வரட்டா?